வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா, நரம்பு வலி. எல்லாருக்கும் நிறைய வலிகள் இருக்கிறது. இந்த நரம்பு வலினா என்ன, அது என்ன மாதிரி நம்மளுக்கு அறிகுறிகள் உண்டு பண்ணும், அது ஏன் முக்கியமானது, இந்த வலிகளிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இந்த வலிகளுக்கான காரணங்களை எப்படி தெரிந்து கொள்வதுங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நரம்பு வலி என்ன அப்படின்னா, நரம்பு பாதிப்பதால் வரக்கூடிய வலிகள். எல்லாரும் எனக்கு நரம்பு மாதிரி சுண்டி இழுக்குதும்பாங்க. இந்த நரம்பு வலியின் அறிகுறினா என்ன அப்படின்னா, எங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்தில் கையிலோ காலிலோ துடைப்பகுதியிலோ ஷாக் அடிக்கிற மாதிரி வலி இருந்தால் அது நரம்பு வலியாக இருக்கக்கூடும். எரிச்சலுடன் வலி இருந்தால் நரம்பு வலியாக இருக்கக்கூடும். ஊசி வச்சு குத்துற மாதிரி இருந்தால் நரம்பு வலியாக இருக்கக்கூடும். கிராம்ஸ், சதை பிடிப்புடன் வலி வந்தால் நரம்பு வலியாக இருக்கலாம். எறும்பு ஊறுற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும், ஏதோ ஒன்று அரிப்பு போன்ற எறும்பு ஊறுவது மாதிரி வச்சிருக்கோம், ஏதோ எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு சார் கால்லாம் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா நரம்பு வலியாக இருக்கலாம். முக்கியமாக இரவு நேரங்களில் வருகிற வலிகள் நரம்பு வலியாக இருக்கலாம். இந்த வலி நரம்பு வலிதான் அப்படி கண்டுபிடிக்கிறது மிக எளிது. சாதாரண வலி நிவாரண மாத்திரைகள் உங்களுக்கு எந்த விதமான நிவாரணத்தையும் அளிக்காது. இதுக்கு முன்னாடி மூட்டு வலிக்கு டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, பேக் பெயினுக்கு போயிருப்பீங்க, அதனால வலி மாத்திரைகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரைகள் இப்பொழுது உபயோகப்படாது. ஸோ நரம்பு வலிக்கென்ற சில சிறப்பு சிகிச்சை மாத்திரைகள் உள்ளன, அதை சாப்பிட்டா தான் வலி நிற்கும். ஸோ எந்த வலி சாதாரண வலி நிவாரண மாத்திரைகளால் தீர்க்க முடியலையோ அது நரம்பு வலியாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னா, 4 காரணங்கள் இருக்குது. ஒன்று ஏதாவது அந்த நரம்புகளில் ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். முக்கியமாக இது ஆங்கிலத்தில் என்ட்ராப்மெண்ட் பெயின் அப்படிம்போம், நர்வ் என்ட்ராப்மெண்ட் பெயின். இது ஏன் காமனா பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்க்கு கீழே ஒரு நரம்பு போகும்போது அது அழுத்த டிஸ்க் பிதுங்கிறதுனால பேக் பெயின்ல வரும்போது அதுதான் ஷூட்டிங் பெயின் வருது, ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் வரும். அதே மாதிரி கையில பார்த்தீங்க அப்படின்னா, கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிம்போம். இந்த மணிக்கட்டிலிருந்து கைப்பகுதியில் எரிச்சலுடன் ஷூட்டிங் பெயின் இருக்கும், அது ஷாக் அடிக்கிற மாதிரி வரும். அதுல ஒரு நரம்பு என்ட்ராப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தொடையின் வெளிப்புறத்தில் எரிச்சலுடன் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி பெயினும், இதுவும் ஒரு நர்வ் என்ட்ராப்மெண்ட் பெயின் அப்படிங்கிறோம். ஸோ எந்த ஒரு நரம்பும் அழுத்தப்பட்டால் அது வலியாக உணரப்படும் அந்தந்த நரம்பு செல்கின்ற பகுதிகளில். இரண்டாவது காரணம் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா, அந்த நரம்பும் அடிபட்டிருந்தா வலி அதிகமாக வரும். ஏதாவது இன்ஜூரியா இருக்கு அல்லது ஒரு ஊமக்காயமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நரம்பு இருக்கிற இடத்துல அடிபட்டிருந்தா வலி வரும். இது ரொம்ப காமன். இது மூன்றாவது வலி நரம்பு வலி நோயின் காரணமாக வரும். முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த நோயின் காரணமாக தான் வலி இருக்குது. முக்கியமா சர்க்கரை நோய் மற்றும் தைராய்டு சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்கும்போது இந்த நரம்பு வலி அதிகமாக இருக்கும். முக்கியமா மெட்ஃபார்மின் மாத்திரைகள் சாப்பிடுவர்களுக்கு இந்த வலிகள் அதிகமாக உணரப்படலாம். அதற்கு காரணம் விட்டமின் B12 குறைபாடு. அந்த விட்டமின் குறைபாடை பத்தி நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம், சரிங்களா? ஸோ நோயின் காரணமாக வரக்கூடிய நரம்பு வலிகள். நான்காவது வலி நோய் தொற்றின் காரணமாக வருகிறது, இன்ஃபெக்ஷன்னால வருது. இதை பார்த்தீங்கன்னா அக்கி இது மாதிரி இருக்கிறத போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூராலஜியா என்பது. ஏதாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில பேருக்கு நரம்பு வலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக முகப்பகுதிகளில், நெஞ்சு பகுதிகளில், கண்ணை சுற்றி நெற்றி பகுதியில் வலிக்க வாய்ப்பு இருக்குது. இது போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூராலஜியா, அக்கி வலி அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதற்கப்புறம் பார்த்தா, கடந்த வருடங்களாக நம்ம கோவிட்னால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த நரம்பு வலி அதிகமாக காணப்படுகிறது. ஸோ நரம்பு வலிக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கின்றோம். அதற்குரிய சிம்டம்ஸ், சாதாரண வலிகளிலிருந்து நரம்பு வலியினுக்கான அறிகுறியை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி சரி செய்வது,
முக்கியமாக வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிடாதீங்க. அதனால உங்களுக்கு வலிகள் தீராது. சாதாரண வலி நிவாரண மாத்திரைகள், வழக்கமாக நீங்கள் உட்கொள்ளும் வலி நிவாரண மாத்திரைகளால் எந்த விதமான பயனும் இந்த நரம்பு வலிக்கு இருக்காது. இதற்கென்றே சிறப்பான நரம்பு வலி மாத்திரைகள் மட்டுமே பயனை அளிக்கும். இரண்டாவது காரணத்தை கண்டறியணும். வெறும் வலி மாத்திரையை மட்டும் கொடுத்துட்டு போகக்கூடாது. எதனால பிரச்சனை வருது, இந்த மாதிரி 4 காரணங்களில் எது உங்களுக்கு வலியினால் தூண்டுகிறது அப்படிங்கிறத கண்டறிந்து அந்த காரணத்தை முடிந்த அளவு சரி செய்ய வேண்டும். சர்க்கரை நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். 3வது, இதற்கென்ற சில சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆன இடத்துல, அதாவது அடிப்பட்ட இடத்துங்களுக்கு என்ட்ராப்மெண்ட், அதாவது அழுத்தம் காரணமாக வரக்கூடிய நரம்பு வலிகளுக்கு சில சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அந்த நரம்பு அழுத்தத்தை நீக்குவதற்காக அந்த நரம்பை சுற்றி சிறு சிறு மருந்துகள் செலுத்தப்படுகின்றன. ஸ்டீராய்டு மருந்துகள் செலுத்தலாம், அல்லது ஸ்டீராய்டு மருந்துகள் முன்பு அதிக அளவு செலுத்தி கொண்டோம். இப்பொழுது அதை அவாய்ட் பண்றதுக்கு பிஆர்பி எனக்கூடிய பிளாஸ்மா மருந்தையும் செலுத்தலாம். பிளாஸ்மா ஸ்டீராய்டுக்கு பதிலாக இப்போ அது பரவலாக உபயோகிக்கப்படுது. பிளாஸ்மானா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிஆர்பிங்கிறது அதோட இன்னொரு பேர். உங்களுடைய ரத்தத்திலிருந்து எடுத்து அதை ஒரு செறிவூட்டி சரிப்படுத்தி மீண்டும் இந்த ஸ்கேன் கைடடா எந்த நரம்பில் அழுத்தம் இருக்கிறதோ அந்த நரம்பை சுற்றி செலுத்தும் போது அந்த நரம்பின் அழுத்தம் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் காரணமாக வந்துச்சுன்னா அந்த நோயின் தன்மையை குறைக்க வேண்டும். இன்ஃபெக்ஷனால வந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இதுக்கென்ற சில சிறப்பு மாத்திரைகள் மருந்துகள் உள்ளன, செய்யணும். இதற்கு மேலாக மருத்துவர் சிறு சிறு பயிற்சி முறைகளை உங்களுக்கு அறிவுறுத்தினால் அதையும் தவறாமல் செய்யணும். ஸோ எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காரணங்களை முடிந்தளவு கண்டுபிடித்து அதை சரி செய்வதால் அந்த நரம்பு வலியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சாதாரண வலி நிவாரண மாத்திரைகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது. நரம்பு வலிக்கான சிறப்பு மருந்துகள் மட்டுமே பயனளிக்கும். பயிற்சி முறைகளும் மிக அதிக அளவு நரம்பு வலியை திரும்ப வராமல் உங்களுடைய பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.